75வது குடியரசு தினமான இன்று தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் 200 அடி நீள தேசிய கொடியை ஏந்தி 3 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்ற பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் புதுப்பட்டினத்தில் ஷைனிங் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 200 அடி நீள தேசிய கொடியை கையில் ஏந்தி 3 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். பள்ளியின் தாளாளர் முனைவர் உசேன் கொடியசைத்து பலூனை பறக்கவிட்டு பேரணியை துவக்கி வைத்தார். பள்ளி வளாகத்தில் துவங்கிய பேரணி கிழக்கு கடற்கரை சாலை வழியாகவும் முக்கிய பஜார் வீதி வழியாக சென்று பள்ளியின் அருகே உள்ள திடலில் வந்தடைந்தது. அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு தேசிய கொடியை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இதில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், அனைத்து சமுதாய மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இப்பேரணியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். சொல்லுவாங்க ஒரு தாய் 100 ஆசிரியருக்கு சமம்.
ஒரு தாய் வந்து 100 ஆசிரியருக்கு சமம். குடியரசு தின 75வது வருட இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த குடியரசு தினம் உலகத்திலே மிகப்பெரிய சமூக சார்பற்ற ஜனநாயக நாடு நம்மளோட இந்திய நாடு. அனைத்து சமுதாய மக்களும் சமசீராக நடத்தக்கூடிய நாடு இந்த இந்திய நாடு. அந்த இந்திய நாடு வளம் பெறணும், ஓங்கணுங்கிறது தான் நம்மளுடைய லட்சியம். இந்த 75 சுதந்திர குடியரசு தின விழா வந்து வெறும் நிகழ்ச்சியாகவோ கொடியேற்ற முடிந்துடாமல் இது வந்து ஒரு வரலாற்று பதிவாகவும் எங்கள் குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் பதியணுங்கிறதுக்காக ஒரு 200 அடி தேசிய கொடியை ஏந்தி 3 கிலோமீட்டர் பேரணி நடத்தி இதில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு அனைத்து சங்க நிர்வாகிகள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், சமய சார்பற்ற கட்சி பாகுபாடின்றி அனைத்து மக்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் நாங்கள் வந்து இந்த எதிர்பார்த்தோம். இந்த குழந்தைங்களுக்கு இதுதான் நாங்கள் விதைக்கணும்னு எதிர்பார்த்தோம். இந்த குழந்தைங்க வந்து நாளைக்கு நாங்கள் 75வது குடியரசு தினத்தில் கலந்துக்கிட்டோங்கிற ஒரு பெருமையோட இந்த நிகழ்ச்சிகளை அவங்க ஆசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இதுக்கான தேடுதல்களை தேடுவாங்க. சமய சார்பற்ற இந்திய நாடு தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டி. இது எல்லாம் நடந்தது இதெல்லாம் எங்களுக்காக உருவாக்கி கொடுத்த, இதுக்காக உயிர் நீத்த தியாகிகள் அவங்களுக்கும் அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி.